கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே கடாயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கோஸை வந்து நான் திருவி சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் திருவின தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மேஷ் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி வச்ச இது எல்லாமே இதில் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு இதில் கலந்துட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான்.